பண்ண. கருத்தியல் தலைவர் வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவங்க ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு, கருத்து சொல்லலாம். கட்சிக்குள்ள 100 பேர் இருக்கிறோம், 100 கருத்து சொல்ல முடியும். இல்ல, அவர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் மீது கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் அவர் கட்சி சார்பா இல்லைங்க, ஆனா அவர் வந்து அதனால கட்சியில இருக்கிறாரு. அந்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. முதல்ல விடுதலை சிறுத்தையில அந்த கருத்தை கிளைம் பண்ணுவோம். உங்களுடைய மனசாட்சி அங்கதான் இருக்கு, அந்த நிகழ்ச்சியில தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பேசுறாரு. உங்க மனசாட்சியே அவர் பேசியிருக்காரா? ஒரு நம்பிக்கையில் சொல்றாரு. இந்த மாதிரி அவரு நான் கலந்து கொள்ள முடியலங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. தன்னை ஆற்றுப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. எங்க இருந்தது சார்? உங்களுக்கு வருத்தம் இல்லையா? எதுல உங்களுக்கு வருத்தம் இல்லை எதுல வருத்தம்? இன்னைக்கு கலந்து அவர் தெரிவித்த கருத்து இல்லை சார். அவர் தெரிவித்த கருத்திலேயே இன்னைக்கு கலந்து கொள்ளாத உங்களுக்கு வருத்தமா வருத்தம் இல்ல. நான் தான் தொடக்கத்திலேயே சொல்லிட்டேன், அது சுதந்திரமா எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க போகிறேன்.